कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிஹி யாவித்யம் நிஹதம் தமஹா வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குடையலூர் வாழ்வேந்தன் வாழியரோமாயோனை வாழ்வழியாள் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே நெஞ்சுக்கருள்படி தீபமடங்காரிடம் பிறவி நெஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆவணசாரம் பரசமய பஞ்சுக்களின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கையெடுத்தாண்ட தமராசா கொண்டு புகழ் மங்கையர் கோடி இந்த மறையாயிரம் நிற்கும் அங்கு மனம் நீ எனக்குத்தா. ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி யதுகிரி யதிராஜஜீயர் சுவாமியினுடைய ஒரு சங்கல்பத்தினாலே நடைபெற்று வரக்கூடிய இந்த திவ்ய பிரபந்ததாரா என்கிற உபன்யாசத்தொடரிலே பெரிய திருமொழியிலே 6ஆம் பத்து 2வது பதிகத்தினுடைய அர்த்த விசேஷத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிப்போம். இந்த திருமொழியானது திருவிண்ணகர திவ்யதேசத்து எம்பெருமான் திருவடிகளிலே திருமங்கையாழ்வார் தம்முடைய விரக்தியை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான திருமொழி. இதற்கு முந்தின திருமொழியான வண்டுணு நறுமலர் என்கிற திருமொழியிலே ஆண்டா என்னை காண்பதோ அருளனக் கருதியே வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகரமே அவனே என்ன ஒரு பாசுரத்திலே இல்லாமல் 9 பாசுரங்களிலே மறுபடியும் அபியாசம் பண்ணிட்டே இருந்தார். அப்படி பண்ணிட்டே இருந்ததற்கு காரணம் என்ன? அவருடைய அந்த விரக்தியானது அப்பேற்பட்ட நிலையிலே இருக்கிறது. இந்த சம்சாரமானது தனக்கு தேவையில்லை, இங்கே இருக்கக்கூடிய பந்துக்கள் யாரும் தனக்கு வேண்டாம், எத்தனையோ அர்த்த காமங்களை எல்லாம் நிரூபித்தாய்த்து இப்படிப்பட்ட இந்த நிலைகளெல்லாம் எதுவும் தேவையில்லை. இனிமேல் உன்னிடத்திலே தான் நான் சரணம் புக வேண்டும், அதற்கு நீதான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் திருவடிகளை பிரார்த்தித்தார். இப்படி அவர் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையை ஏற்று எம்பெருமான் வந்தானா என்னால் அவரை பார்க்கவில்லை. அவையினாலே ஆழ்வார் யோசிக்கிறார், என்ன காரணமாக இருக்கும்? நாம் இவ்வளவு அவரிடத்திலே உருகுகிறோம், நம்முடைய நிலையை வெளிப்படுத்துகிறோம், இதையெல்லாம் பார்த்துட்டு இப்படி பார்க்காதது போல எம்பெருமான் இருக்காரு, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்தால் அவர் யோசித்து பார்க்கக்கூடிய சமயத்திலே
சரி, நாம் இந்த ஜென்மத்திலே இதையெல்லாம் வெறுத்திருந்தாலும் இதற்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் நாம் பண்ணியிருப்போமே. அனாதி ஜென்ம பரம்பரைகளாக நாம் பண்ணின அந்த குற்றங்கள் அதையெல்லாம் பார்த்து அந்த பூர்வத்தை எல்லாம் எம்பெருமான் நினைத்து ஒருவேளை நம்மிடத்திலே வராமல் இருப்பானோ என்னவோ. சரி, அதையெல்லாம் நாம் தெரிவித்து அந்த பூர்வ வித்தாந்தங்களை எல்லாத்தையும் அவனிடத்திலே ஸ்மரிப்பித்து ஞாபகப்படுத்தி அது எதிலேயும் எனக்கு ருச்சி இல்லை என்று தெரிவித்தால் அவன் வருவான் என்று பார்த்து அனாதி காலம் தான் இந்த சம்சாரத்திலே எப்படி இருந்தாரோ அதை எல்லாவற்றையும் தெரிவித்து எப்படியெல்லாம் லௌகிகத்திலே லௌகிகமான விஷயங்களிலே ஈடுபட்டிருந்தாரோ அதை எல்லாவற்றையும் தெரிவித்து இதுமேல் அந்த ஈடுபாட்டிலே தமக்கு நாட்டம் இல்லை, இதெல்லாம் ஒரு அழியக்கூடிய ஒரு பதார்த்தங்கள் லௌகிக இன்பங்கிறது, அது அந்த இன்பத்திலே தமக்கு ஆசை இல்லை, எம்பெருமான் திருவடிகளில்தான் சேர வேண்டும் என்று நம்முடைய பூர்வ விருத்தாந்தங்களை எல்லாம் தெரிவித்து இப்படிப்பட்ட இந்த விற்த்தாந்தங்களை உடைய நாம் இந்த பேர்பட்ட இந்த சம்சார அனுபவத்திலே உண்மை இருந்த நான் உன் திருவடிகளிலே வந்திருக்கேன். எம்பெருமானே, நீ விராட்டியுடைய புருஷகார முக்கேன என்னை ஸ்வீகரித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியதாக ஒரு ஆச்சரியமான பதிகம் இந்த பதிகம். இது இந்த பதிகத்தினுடைய அவதாரிகையிலே சொல்லப்பட்ட அர்த்தம். மேலே ஒரு ஒரு பாசுரத்திலேயும் என்னென்ன அர்த்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருள் இன்பம் என விரண்டும் இருத்தேன், ஐம்புலன்கள் கடனாயின வாயுரொட்டி அறுத்தேன், ஆர்வச்சத்தம வைதன்னை மனத்தகத்தி வெறுத்தேன், நின்னடைந்தேன் திருவிண்ணே அவனே. என்ன தெரிவிக்கிறார்? புன்சொல் நெஞ்சில் கொடுத்தேன். இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய பந்துக்கள் அவர்களெல்லாம் தமக்கு பந்துக்கள் என்று நினைத்து அவர்களோட பழகி இவன் பண்ணின அந்த உபகாரங்களை எல்லாம் மறந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த புன்சொற்களை எல்லாவற்றையும் நான் பொறுத்தேன். இது எங்கே பொறுத்தேன் என்றால் என்னுடைய நெஞ்சிலே பொறுத்தேன். அனைத்தையும் சகித்து கொண்டிருந்தேன். அவர்கள் என்னென்னவோ தெரிவிக்கிறார்கள். சுத்திரமா இருக்கக்கூடிய பதார்த்தங்களை பார்த்து சுந்தரத்தோழன் பனியருங்குழல்கள் இப்படியெல்லாம் உசத்தியான எம்பெருமானை எப்படி கொண்டாட வேண்டுமோ அவனுக்கு உண்டான அந்த விஷயங்களை எல்லாம் இவர்களை பார்த்து கொண்டாடும்படியான ஒரு சந்தர்ப்பம் அமைந்து விட்டது. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் பொறுத்தேன். சொல்லுக்கு எங்கேயாவது புண்மை வருமா? புண் சொல் நெஞ்சில் என்று சொன்னாரு. சொல்லுக்கு எங்கேயாவது புண்மை வருமா? புண்மை இது புண் சொல், இது நன் சொல் என்று சொல்ல முடியுமா என்றால் அந்த சொல்லானது எந்த விஷயத்தை பத்துகிறதோ, யாரை பார்த்து நாம் பிரயோகம் பண்ணுகிறோமோ, எப்பேற்பட்ட வஸ்துவை நாம் பிரயோகிக்கிறோமோ அது அந்த விஷயத்தை பத்த அந்த சொல்லுக்கு அந்த தன்மையும் வருகிறது என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த புன்சொல் நெஞ்சில் பொறுத்து சம்சாரிகளை பார்த்து இப்படி உன்னை பார்த்து சமஸ்த கல்யாண குணகடனான உன்னை பார்த்து என்னென்ன துதிகளெல்லாம் பண்ண வேணுமோ அவையெல்லாம் பண்ணும் விதமாக ஆயிற்று. ஆனால் அதை எல்லாவற்றையும் நான் பொறுத்தேன். அதே போல ஐம்புலன்கள் கடனாயின. இந்த பஞ்சேந்திரியங்கள் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டன? இந்த இந்திரியங்களுடைய வேலைகள் என்ன? இவை எல்லாவற்றையும் நான் பார்க்காமல் உன்னை நினைப்பதற்காக, உன்னை ஸ்மரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த இந்திரியங்கள் அவைகளை வைத்துக்கொண்டு உன் திறத்திலே நான் பக்தி பண்ணாமல் சாமான்யமான விஷயங்களிலே எனக்கு தேவையான விஷயங்கள், அதாவது லௌகிக விஷயங்களிலேயும் என்னை சார்ந்தவர்கள்னு நான் யாரை நினைத்தேனோ
அவர்களுக்காகவும் இந்த ஐம்புலன்களை நான் அளித்தேன். அவர்களுக்காக, அவர்களுடைய சுகதுக்கங்களுக்காக என்னுடைய இந்த ஐம்புலன்களை வருத்தி நான் இவ்வளவு நாள் இந்த சம்சாரத்திலேயே மூழ்கியிருந்தேன். அவர்களுக்காகவே பொருள் இன்பமான இரண்டும் இருத்தேன். அர்த்த காமங்கள் 4 விதமான புருஷார்த்தங்கள் சொல்லப்படுகிறது. தர்மார்த்த காம மோட்சங்கள் என்று. அதிலே அர்த்தத்திலேயும் காமத்திலேயும் நான் ஈடுபட்டு, அதுவும் யாருக்காக? அவர்களுக்காக, சம்சாரிகளுக்காகவும் இந்த லோகத்திலே இருப்பதற்காகவும் நான் அந்த அர்த்தகாமங்களை எல்லாம் கொடுத்து முடித்தேன். இப்படியெல்லாம் என்னுடைய கர்மேந்திரியங்கள், அந்த பஞ்ச இந்திரியங்களை நான் வீணடித்து விட்டேன். அதே போல இப்படிப்பட்ட இந்த நிலைமை இனிமேல் எனக்கு வரக்கூடாது. ஐம்புலன்கள் கடனாயின வாயிலொட்டி அறுத்தேன். இந்த வாயிலொட்டி அறுத்தேன் என்கிற இடத்துக்கு ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அதாவது நமக்கு தேவையானவர்களுக்கு யாராவது ஒரு அனுகூலர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே அன்பை செலுத்துகிறாராம். பிரதிகூலர்களாக இருந்தால் அவர்களை முடித்து கட்டுகிறார். இவனை நான் முடித்து கட்டுவேன் என்று பிரதிஜை பண்ணி அவர்களை பிரதிகூலர்களாக இருக்கக்கூடியவர்களை இவர் கொன்று விடுகிறாராம். இப்படிப்பட்ட இந்த செயல்கள், பல நீச்சமான செயல்களை எல்லாம் நான் செய்தவனாக இருந்தேன். இந்த செயல்களை எல்லாம் செய்த நான் ஆர்வச்சத்தம் அவை தன்னை மனத்தகத்தி வெறுத்தேன். இப்படிப்பட்ட இந்த இவ்வளவு காலம் செய்த இந்த செயல்களை எல்லாம் என்னுடைய மனசை ஆராய்ந்து பார்த்து, இவ்வளவு தோஷங்கள் நாம் பண்ணியிருக்கோமே, இந்த சம்சாரிகளை நமக்கு பந்துக்கள் என்று நினைத்து அவர்களை துதிப்பாடுவது என்ன, அவர்கள் பாடக்கூடிய அந்த துதியை கேட்பதென்ன, அதே போல அவர்களுக்காக அர்த்தத்தையும் காமத்தையும் ஈட்டிக் கொடுப்பது என்ன, அவர்களுக்கு யாராவது பிரதிபந்தகமாக இருந்தால் அவர்களை முடிப்பது, அவர்களுக்கு அனுகூலமாக இருந்தால் அவர்களிடத்திலே சக்கியம் பண்ணுவது, இப்படியெல்லாம் அல்லவா நாம் இருந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஸ்வரூபம் என்ன, நம்முடைய உண்மையான சுபாவம் என்ன, இதையெல்லாம் பார்க்காமல் சம்சாரிகளுக்காக அல்லவா நாம் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறோம் என்று நம்முடைய மனதிலே ஆராய்ந்து வெறுத்து, ஆர்வச்சத்தம் அவை தன்னை மனத்தகத்தை வெறுத்தேன், நின்னடைந்தேன். இந்த வெறுப்பு ஏற்பட்டவுடன் இனிமேல் இப்படிப்பட்ட இந்த ரீதியிலே நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய பிறவியினுடைய பலன் என்ன, பயன் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். எம்பெருமாந்திரத்திலே சேர வேணும். அதுதான் நம்முடைய உண்மையான பலன். ஆகையினாலே உன்னிடத்திலே நான் சேர்ந்தேன். நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே, உன்னை ஆசிரியத்திருக்கிறேன், நீ என்னை பார்க்க வேணும், உன்னிடத்திலே சேர்த்து கொள்ள வேணும் என்று இந்த முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறது. இப்படி முதல் பாசுரத்தாலே இந்த தன்னுடைய வெறுப்பினை, அதாவது சம்சாரத்தின் மீது தமக்குண்டான அந்த வெறுப்பினை வெளிப்படுத்தினார். இங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அதை எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டு இன்னும் பற்பல என்னுடைய அர்த்தகாமங்களை எல்லாம் அவர்களுக்காக என்று நான் வெளிப்படுத்தினேன். அப்படியெல்லாம் பல தீமைகளை செய்தாலும் இப்பொழுது உன்னிடத்திலே சரணம் புகுந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார் முதல் பாசுரத்திலே. அடுத்த பாசுரத்திலே இந்த எம்பெருமானை தாம் மறந்த மறப்பினை தெரிவிக்கிறார். அவன் பண்ணின உபகாரத்தை இவர் எப்படி மறந்தார் என்கிற அந்த மறதியினை தெரிவிக்கிறார். மறந்தேன் முன்னம் மறந்த மதியன் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அதனால் இடும்பை குழியில் இறந்தே துடிந்தேன் பெருமான் பெருமாறுவா சிறந்தேன் நின்னடிக்கே திருவிண்ணகரே. உன்னை முன்னம் மறந்தேன்,
எத்தனையோ நான் செய்திருந்தாலும், தவறிழைத்திருந்தாலும், நல்லது செய்திருந்தாலும், இவை எல்லாவற்றுக்கும் செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் நீ. அப்பேற்பட்ட உன்னை நான் மறந்தேன். எப்பொழுதுமே நினைக்கப்பட வேண்டியவன் நீ. எம்பெருமான் நமக்கு பண்ணின உபகாரத்தை, அவன் பண்ணின உபகாரம் என்ன, அதை நினைக்கணுங்கிறதுக்காக, அவன் பண்ணின உபகாரத்துக்காக அவனை நினைக்கணும்னு இல்லை, எப்பொழுதும் அவனை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சிந்தனையை பண்ணாமல் எப்பொழுது தொடங்கி என்னால் முன்னம் மறந்தேன். அனாதி காலமாக இந்த சம்சாரத்திலே எப்பொழுது பிறக்க ஆரம்பித்தேனோ அது தொடக்கமாக இப்பொழுது வரைக்கும், இப்பொழுது உன்னுடைய நினைவு வரும் வரையிலும் உன்னை மறந்தேன். மறந்த மதியின் மனத்தால். அப்படிப்பட்ட அந்த மறந்தேன் என்கிற அந்த ஞாபகம் கூட எனக்கு இல்லை. உன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டுமே, எம்பெருமானை நாம் ஸ்மரித்து கொண்டிருக்க வேண்டுமே, அதை நாம் மறந்தோமே என்கிற அந்த ஒரு ஞானமும் இல்லை, அந்த ஒரு அனுதாபம், அந்த ஒரு ஞானமே இல்லாமல் எத்தனையும் இருந்தேன். எப்படி இருந்தேன் என்று சொன்னால், ஒரு அச்சித்தை காட்டிலும் மிகவும் நிகிருஷ்டனானேன், மிகவும் தாழ்ந்தவனாக ஆனேன். அவையினால என்ன ஆயிற்று என்று சொன்னால், அதனால் இடும்பை குழியில் பிறந்தே. அவையினால என்ன ஆயிற்று, எப்பொழுதும் ஸ்மரிக்க வேண்டிய உன்னை நான் மறந்தபடியாலே அநாதி மாயையா சப்தகா என்று தெரிவிக்கிறார்களே, இந்த மாயினாலே நம்முடைய ஸ்மரணமானது, எம்பெருமான் திறத்திலே நாம் பண்ணக்கூடிய அந்த ஸ்மரணமானது மறந்து, எம்பெருமான் தானே அதை ஞாபகப்படுத்தினால்தான் நமக்கு அந்த நினைவானது வருகிறது. அப்படி எம்பெருமான் தன்னாலேயே அருளப்பெற்ற இந்த ஆழ்வார் அவனை மறந்த மதியினாலே என்ன ஆயிற்று என்னால் இடும்பை குழியில் பிறந்தே. இடும்பை என்று சொன்னால் துக்கம், துக்கமயம் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார். ரொம்ப துக்கம். எது அத்தியந்தம் துக்கம் என்று சொன்னால் இந்த சம்சாரம், சம்சாரமாகிற இந்த பெருங்கடலில், இடும்பை குழியில், இந்த சம்சாரமாகிற கர்ப்பத்திலே பிறந்தே. பிறந்தே என்று சொன்னார். பிறந்தே என்று ஏகாரம். எதற்காக என்னால் அனாதி ஜனன மரண பரம்பரைகளாலே சுடன் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்கிறபடியே எத்தனை ஜென்மம் நாம் பிறந்தோம்னு நமக்கு தெரியாது. எம்பெருமான் நமக்கு எல்லா ஜென்மத்திலேயும் அவன் நமக்கு அந்த கரண கலைபரங்களை எல்லாத்தையும் தருகிறான். நமக்கு அவனை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த தாரண சக்தியையும் தந்தாலும் அத்தை எதையும் நாம் பத்தாமல் பண்ணாமல் எவ்வளவோ ஜென்மங்கள் வீணெடுத்திருப்போம். அப்படி அந்த பற்பல ஜென்மங்கள் பிறந்தே, எவ்வளோ ஜென்மங்கள், பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்கள் இந்த சம்சாரத்திலே பிறந்து எய்த்தொழிந்தேன். சக்தி இல்லாதவனா போனேன். இப்போ எப்படி இருக்கேன் என்று சொன்னால், பலாயிரம் வருஷங்கள் இந்த சம்சாரத்திலே பிறந்தாயிட்டு இப்போதுதான் உன்னை பற்றின அந்த நினைவு ஏற்பட்டு, இவ்வளவு நாள் நாம் இவனிடத்திலே சேராமல் இருந்தோமே என்ன நினைத்த அந்த மாத்திரத்திலே என்னுடைய சக்தி அத்தனையும் போயிட்டு பிறந்தே எய்த்தொழிந்தேன். என்னுடைய சக்தி எதுவுமே இல்லை. பெருமான் திருமாறுவா, பெருமானே எப்படி எப்பேற்பட்டவனாக அமைந்திருக்கிறாய் என்னால் திருமாறுவா, புருஷகார பூதையான பிராட்டி, அந்த பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே சுமந்து கொண்டவனாக இருக்கிறார். இந்த இடத்துல ஆச்சரியமா ஒரு வியாக்கியானம் பண்ணுகிறார். நகஸ்டின் ஆபராத்யகி என்று பிராட்டியினுடைய வார்த்தை. அப்படிப்பட்ட அந்த பிராட்டியை தன்னுடைய மார்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறவனாக இருக்கிறாய் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இதற்கு என்ன உள்ளர்த்தம் என்று பார்த்தால், இந்த பிராட்டியானவள் அவள் புருஷகார பூத்தையாக இருக்காள். ஸ்ரீராமாயணத்திலே தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே பிராட்டி இந்த லோகத்திலே தவறிழைக்காதவர்கள் யார்? எல்லாரும் தவறிழைத்தவர்கள் தான்.
அது பெருமாளாக இருந்தாலும் இப்படித்தான் என்று தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்டமானது வருகிறது. அந்த ஸ்லோகத்தை எடுத்து இவ்விடத்திலே வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அப்படி அந்த பிராட்டி அவள் புருஷகார பூத்தையானவள், அந்த புருஷகார பூத்தையான பிராட்டியை உன்னுடைய மார்பிலே தரித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் திருவிண்ணகர் மேயவனை சிறந்தேன் நின்னடிக்கே சிறந்தேன். இப்படி பலகால் இந்த சம்சாரத்திலே உழந்து கிடந்தாலும் இப்பொழுது எனக்கு புகலிடம் எது என்று சொன்னால் உன்னுடைய திருவடிகள். புகழன்னில்லாவளையேன் நடிக்கீடமந்து புகுந்தேனே என்று தெரிவிக்கக்கூடிய கிரமத்திலே உன்னுடைய திருவடிகளுக்குத்தான் நான் ஆட்பட தகுந்தவன், இனிமேலும் உன்னுடைய திருவடிகளை பத்தாமல் போகமாட்டேன் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம், மானை நோக்கி அருதம் வைத்து குழியில் உடைக்கும் ஊனேராக்க தன்னை உதவாம உடன்துறந்து தானே மாநிலமே வந்து வந்தன் நடத்துகின்ற தேனே முன்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. இந்த பாசுரத்திலே எம்பெருமான் தந்திரத்திலே எப்படி வந்து சேர்ந்தான் என்கிற அந்த சேர்க்கையை தெரிவிக்கிறார். முதலிலே மானை நோக்கி அர்த்தம் வைத்து குழியில் உடைக்கும் ஊனேராக்க தன்னை, அதாவது ஸ்திரீகளினுடைய கர்ப்பத்திலே இருந்து இந்த மாம்சமயமான இந்த அழகான சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்திலே உதவாமையை உணர்ந்தேன் என்கிறார். அதென்ன அழகிய சரீரம் என்றால் இந்த சரீரம்தான் நமக்கு புருஷார்த்தங்களை அடைவதற்கு சாதனமாக இருக்கு. தர்மார்த்த காம மோட்சங்கள் என்று சதுர்வித புருஷார்த்தங்கள், அந்த புருஷார்த்தங்களை நாம் ஈட்ட வேணும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆதாரமாக இந்த சரீரம் இருக்கு. ஆனால் ஆழ்வாருக்கோ இந்த சரீரமானது இவர் வேண்டக்கூடிய புருஷார்த்தத்தை ஈட்டுவதற்கு சாதனமாக இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஊனேராக்கை, மாம்சமயமான அந்த சரீரம் அழகானதாக இருந்தாலும் இவருக்கு அது அழகியதாக தோற்றவில்லை. அதிலே உதவாமை உணர்ந்து, அதிலே அந்த உதவாமை அதனுடைய பிரயோஜனமே இல்லை, அந்த பிரயோஜனம் இல்லாமையை நன்கு தெரிந்து நான் இருந்தேன். அப்படி நான் இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே எம்பெருமானே நீ வானே மாநிலமே எம்பெருமான் உபயவிபூதி நாயகன் என்று கொண்டாடப்படுகிறார். வானே என்று சொன்னால் நித்தியவிபூதியான ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அவன்தான் சுவாமி. இந்த நிலம், மாநிலம், பெரிய நிலம், பெரிய பூமியோடு கூடினதான இந்த லீலா விபூதி, இந்த லீலா விபூதிக்கும் அவன்தான் நாயகன். வானே மாநிலமே, இப்படிப்பட்ட இந்த ரெண்டு விபூதிக்கும் அவன் நாயகனாக இருந்தாலும் அவன் எங்கே வந்திருக்கான் என்று சொன்னால் ஆழ்வாரை பார்ப்பதற்காக வரான். எப்படி நம்ம ஆழ்வார் எதிர்சூழல் புகுந்து வரான். இவர் எம்பெருமானை சென்று சேவிக்கலாம் என்று புறப்பட்டால் அவன் அதற்குள்ளே இவருடைய ஹிருதயத்தில் வந்து குடிகொண்டானான் நம்ம ஆழ்வாருக்கு. அதுபோலே எதிர்சூழலுக்கு அவன் திரிந்து ஆழ்வாரை வந்து பார்ப்பதற்காக வந்திருக்கான். அது ஒன்று, அது ஒரு அர்த்தம். உவந்து வந்தான் பெருமான். அந்த கலங்கா பெருநகரத்தையே தனக்கு இருப்பிடமாக கொண்டாலும் அவனுக்குன்னு ஒரு குடிசை அங்கே இல்லை என்று உணர்ந்து இங்கே இடத்துக்கு அவன் சொந்தக்காரன். ஆனால் ஏதோ ஒரு நிம்மதி இல்லை. எங்கே போகலாம்னு பார்த்தால் திருமங்கை ஆழ்வாரிடத்திலே வந்தான். அப்படி அவன் வந்து என் மனத்திருந்ததே, எதுவும் எங்கே வந்தான் என்று சொன்னான். திருமங்கை ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்தான். மனத்திருந்த தேனே என்று அவன் தன்னுடைய ஹிருதயத்திலே மனக்கோயிலே இருக்கக்கூடிய இருப்பை தெரிவித்து, இப்பேற்பட்ட மந்திரத்திலே நின்னடைந்தேன், உன்னுடைய திருவடிகளை நான் பற்றிக் கொண்டிருக்கிறேன் திருவிண்ணகருக்கு எம்பெருமானே என்று தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம்,
பிரிந்தேன் பெத்த மக்கள் பெண்டிரன்னிவர் பின் உதவாதறிந்தேன் நீ பணித்தவர்களென்னும் உள்வாளுருவி எறிந்தேன் ஐம்புலன்களடர் தீர வெறிந்து வந்து செறிந்தேன் முன்னறிக்கே திருவிண்ணகர் மேயவனே. நான் யாரெல்லாம் பிரிந்திருக்கிறேன் என்று சொன்னார். பெத்த மக்கள் பிரிந்தேன், பெத்த மக்கள் பெண்டிர் எல்லாவற்றையும் பிரிந்தேன். என்னுடைய ஔரசமான புத்திரர்கள், மனைவி, அத்தனை பேரையும் பிரிந்தேன். ஏனென்றால் என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பந்துக்கள் யாரும் எம்பெருமான் திருவத்திலே சேருவதற்கு யாரும் துணையாக இல்லை. யாருடைய சகாயமும் நமக்கு தேவைப்படுவதில்லை. சுவாமி அருளாள பெருமாள் பெருமானார், அஸ்மத் குலகோட்டஸ்தரான சுவாமி அருளாள பெருமாள் பெருமானார் தம்முடைய ஞானசாரத்திலே தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே அத்தியாச்சரியமான பாசுரம். நல்ல புதல்வர் மனையாள் நவையில் கிளை இந்தம் நிலம் மாடி இவை அனைத்தும் அல்லனத்தோர் தீயது தீயில் சுடுமே அவர் கிளிதான் ஏத்தரும் வைகுந்த திருப்பு தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவ்வளவு எளிய தமிழிலே அமைந்திருக்கு. இருந்தாலும் அப்படியே தெரிவிக்கிறேன். நல்ல புதல்வர் மனையாள் இல்லம் நிலம் மாடு. நல்ல புதல்வர் நல்ல மனையாள் இவா எல்லாவற்றையும் துறந்து அல்ல நினத்தோர்த்தி இவா யாரும் தேவையில்லை, இந்த பந்துக்கள் யாரும் தனக்கு தேவையில்லை. இன்னும் எரி தீயில் சுடுமே, ஒரு தீயிலே சுட்டால் எப்படி ஒரு நிலைமை ஏற்படுமோ அப்படிப்பட்ட நிலைமையை, அதாவது தீயிலே சுடுவதற்கு போல அந்த பந்துத்துவத்தை, பந்துக்களை இந்த பந்துத்துவத்தை சுட்டுவிட்டு எவன் ஒருவன் என் பெருமான் திருவிடுகளை பற்றுகிறானோ அவனுக்கு ஏத்தரும் வைகுந்தத்திற்கு எளிதாம் என்று தெரிவிக்கிறார். அந்த கிரமத்திலே பிரிந்தேன் பெத்த மக்கள் பெண்டிர் எண்ணிவர் பின் உதவாதறிந்தேன் யாரும் உன்னை சேருவதற்கு உதவ மாட்டார்கள் என்று அறிந்தேன். சரி, உன்னை அடைவதற்கு என்ன சாதனம், என்ன வழி என்று பார்க்கக்கூடிய சமயத்திலே நீயேதான் அதுக்கு வழின்னு பார்த்தேன். உபாயமும் நீயே உபேயமும் நீயே என்று தெரிந்து கொண்டேன். நீ பணித்த வருள் என்னும் உள்வாளுருவி எறிந்தேன். நீ பணித்த வருள், உன்னுடைய மாமேகம் சரணம் ரஜா என்கிற அந்த வார்த்தையை உணர்ந்து ஆராய்ந்து பார்த்து, அப்போ உன்னை அடைவதற்கும் நீதான் வழி, அடையக்கூடிய பொருளும் நீயே அடையக்கூடிய வழியும் நீயே என்கிறதை உணர்ந்தேன். அப்படி உணர்ந்து வந்து ஐம்புலன்கள் உள்வாளுருவி எறிந்தேன். ஆகையினால என்ன ஆயிற்றுன்னு சொன்னால், எப்படி அந்த அர்ஜுனனுக்கு நீ அருள் செய்தாயோ அதுபோலே எனக்கு நீ செய்த அந்த அனுகிரகத்தை நான் புரிந்து கொண்டு அந்த புரிதலுக்கு, அதாவது உன்னை சேருவதற்கு இடர்களாக இருக்கக்கூடியதை ஐம்புலன்கள் இடர் தீர, உன்னை அடைவதற்கு சத்துருக்களாக இருக்கக்கூடிய அந்த ஐம்புலன்களை உள்வாளுருவி எறிந்தேன். இப்படி அவற்றை ஒரு கத்தியாலே கூறு போடுவது போல அவைகளை துறந்து உன்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறேன். வந்து முன்னடிக்கே செறிந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. உன்னிடத்திலேயே நான் வந்து பொருந்தினேன். செறிந்தேன் சொன்னால் பொருந்தினேன் அர்த்தம். எப்படி நீ அர்ஜுனனுக்கு அனுகிரகம் செய்தவுடன் மாமேகம் சரணம் ரஜான்னு சொன்னவுடன் அவன் எப்படி அந்த யுத்தத்தை பண்ணினானோ, ஸ்திதோஸ்மி கதசந்தேகா என்று அவன் ஸ்திதோஸ்மி கதசந்தேகா என்று அவனுடைய அந்த நஷ்டோ மோகா ஸ்மிருதிர்லப்தா என்று அவனுடைய மோகத்தை துறந்து தான் செய்யக்கூடிய அந்த செய்கையிலே யுத்தத்திலே எப்படி பிரவர்த்தித்தானோ அதே போலே உன்னுடைய அனுகிரகம் கிட்டிய நானும் இந்த ஐம்புலன்கள் தான் எனக்கு எதிரி என்பதை அறிந்து அவைகளை துறந்து உன்னிடத்திலே வந்து சேர்ந்தேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இப்படி இந்த
சம்சார பந்துத்துவத்தை, சம்சாரத்திலே தனக்கு கிடைத்த அந்த பந்துக்கள் யாரும் எம்பெருமானை அடைவதற்கு உபயோகமாக மாட்டார்கள் என்று உணர்ந்து அவனிடத்திலே வந்து சேர்ந்தேன் என்று தெரிவித்தார். அடுத்த பாசுரத்திலே இங்கே கிடைக்கக்கூடிய இந்த அல்பமான சுகங்கள் அதை எல்லாவற்றையும் பெரிதாக எண்ணி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், எப்படியெல்லாம் அனைவரும் கஷ்டப்படுகிறார்கள், அந்த நிலைமை தமக்கு வேண்டாம் என்று எம்பெருமானத்திலே பிரார்த்திக்கிறார். பாண்டேன் வண்டரையும் குடலாறுகள் பல்லாண்டு செய்ப்ப ஆண்டாறு வையமெல்லாம் அரசாகி முன்னாண்டவரே மாண்டார் என்ன வந்தாரந்தோ முனைவாழ்க்கை தன்ன வேண்டேன் என்னடைந்தேன் திருமேயவனே. அதாவது ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த படைகள், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, இப்படி அந்த படைகள், அது தவிர இந்த படைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவர்கள் எதிரி நாட்டிற்கு சென்று அவர்களை அழித்து அவர்களிடத்திலிருந்து தாங்கள் பெற்ற அந்த ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை தங்களதாக்கி கொண்டு வரக்கூடிய சமயத்திலே அந்த ஐஸ்வர்யத்துக்கு பல்லாண்டு பாடுகிறார்களா, அப்படி ஒரு போட்டியம். அதே போல இப்படி சம்பாதிக்காமல் முன்பே சித்தமாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்துக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் அந்த சந்தோஷத்திலே குதூகலத்திலே மதுபானம் பண்ணக்கூடியவர்கள். அதே போல வண்டரையும் குழலார்கள் பல்லாண்டு செய்தார். இந்த உத்தரோத்தரம் இந்த அரசனுக்கு இந்த செல்வமானது இப்படியே அபிவிருத்தியாகட்டும் என்ன ஸ்திரீகள் எல்லாரும் பல்லாண்டு பாடுகிறார்கள். அப்படி இந்த ராஜாக்களாய் இருந்து, அரசர்களாக இருந்து வையமெல்லாம் ஆண்டார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் என்கிற கிரமத்திலே எல்லா லோகங்களையும் தங்களுடையதாக நினைத்து, அதாவது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ராஜ்யமோ சின்ன இடமா இருக்கும், ஆனால் இந்த உலகத்துக்கே தாங்கள் தான் அரசர்கள் என்ன நினைத்து பரிபாலனம் செய்தார். அப்படி யார் செய்தாரோ அவர் முன் ஆண்டவரே மாண்டார். அவர் இப்படி முன்பு இருந்தார், முன்பு ஆண்டார், இப்போ அவர் எங்க போனார் என்றால் மாண்டார். இன்னும் அவருடைய அந்த ஸ்மரணை தான், ஸ்மரணம் தான் இந்த சமயத்திலே இருக்கிறது. முன் ஆண்டவரே மாண்டார் என்று வந்தார். அந்தோ இந்த தூதர்களை எல்லாம் அனுப்புவார்கள். அவர்கள் இந்த ஓலைகளிலே செய்திகளை எடுத்து வருவார்கள். அப்படி செய்திகளை எடுத்து வரக்கூடிய சமயத்தில் இந்த பக்கத்து தேசத்தை இந்த அரசர் ஆண்டார் அப்படின்னு செய்தியை சொல்வதற்காக போகிறதுக்குள்ளே அந்த அரசர் செத்து போய்விட்டார். அதனாலே ஆண்டு வந்தார் அப்படின்னு அவருடைய ஸ்மரணம் தான் அவர்களாலே சொல்லப்படுகிறது. அப்படி இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யமானது அவ்வளவு அனித்தியம் என்று சொல்ல வருகிறார். இதனுடைய நோக்கம் என்ன சொன்னால், எதில் தாற்பயம் என்னால், இந்த சம்சாரத்திலே கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அதை நமக்கு நிறைய கிடைக்கிறதுன்னு சொன்னால் உடனே அதில் அப்படியே ஆகா ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கிறது, நிறைய நாம் திடீர்னு செல்வந்தனாகிட்டோமே என்ன நினைத்து அந்த ஒரு போகத்திலே இருந்தோம் என்று சொன்னால் அடுத்த க்ஷணம் காணாமல் போய்விடுவோம். அப்படிப்பட்ட இந்த ஐஸ்வர்யம் அஸ்திரமான ஐஸ்வர்யம். அந்த அஸ்திரமான ஐஸ்வர்யத்தை நான் உணர்ந்தேன். ஆகையினாலே நான் மனவாழ்க்கை தந்த வேண்டேன். இந்த சம்சார சுகம் எனக்கு தேவையே இல்லை, சுகம் எனக்கு வேணவே வேணாம். நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. இப்படிப்பட்ட இந்த அஸ்திரமான இந்த சம்சார சுகத்துக்கு, எனக்கு சம்சார சுகமானது எனக்கு தேவையே இல்லை, உன்னுடைய திருவடிகளிலே தான் நான் இருக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார்.
அடுத்த பாசுரம், கல்லாவைம்புலன்களவை கண்டவாறு செய்யகில்லேன் மல்லா மல்லமருள் மல்லருமால மல்லடர்த்தமல்லா மல்லலம் சேர் மதில் நேரிடங்கை அடித்தவில்லா நின்னடைந்தேன் திருவின்னாறு மேயவனே. கல்லா வைம்புலன்கள், இந்த சாஸ்திர மார்க்கத்திலே இல்லாத நான் கல்வி கற்கிறேன் கலைகள் என்று தெரிவித்தார் கீழே ஆழ்வார். இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அறியாமல் இந்த பஞ்ச இந்திரியங்களை அவை கண்டவாறு செய்யவில்லேன், அவைகளை எப்படியோ நான் அனுபவித்தேன், ஏதோ விஷயத்திலே நான் செலுத்தினேன். எந்த விஷயத்திலே எந்த அனுபவத்திலே ஐம்புலன்களை செலுத்த வேண்டுமோ அதிலே செலுத்தாமல் ஏதோ இன்பத்திலே நான் அந்த ஐம்புலன்களை செலுத்தினேன், அவை கண்டவாறு செய்யவில்லேன். மல்லா மல்லமுருள் மல்லர் மால மல்லடர்த்தம் அல்லா. எம்பெருமான் மல்ல யுத்தத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே முஷ்டிகன் சானூரன் என்பவர்களுடன் மல்ல யுத்தம் செய்து அவர்களை கொன்றான் என்கிற ஒரு சரித்திரம் பிரசித்தம். அப்படிப்பட்ட அந்த முஷ்டிக சானூராதிகளுடைய செருக்கை உடைத்து, அதே போல மல்லளம் சீர் மதில் நீர் இலங்கை அடித்தவில்லா. மல்லளம் சீர் நன்காக அழகியதான அந்த பிரகாரங்களை, மதில் நீர் இலங்கை அழித்தவில்லை, அழகிய பிரகாரங்களை உடையதாக அந்த இலங்கை பிரதேசத்தை நாசம் செய்த வில்லா எம்பெருமான் ராம சக்கரவர்த்தி பெருமான். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் திருவடிகளிலே நின்னடைந்தேன் திருவிண்ணகர மேயவனே. அந்த மல்ல யுத்தம் செய்து அவர்களுடைய செருக்கினையும், அதே போல இலங்கையிலே ராவணனோடு யுத்தம் செய்து இலங்கையையும் நாசம் செய்த இந்த திருவிண்ணகர் எம்பெருமான் திருவடிகளிலே நான் சரணம் புகுகிறேன் என்று தெரிவிக்கிறார். இப்படி ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே எம்பெருமான் பண்ணின செயல்களை பல்லாண்டு பாடி அவன் திறத்திலே சேர வேணும் என்று தெரிவித்தார். இதற்கு அடுத்த பாசுரம், வேதாயானிருந்தேன் வெகுளாது மனக்குழைந்தாய் ஆராவன் நரகத்து அடியேனை இடக்கருதி ஊராவை வருவந்து குமைக்க குடிவிட்டவரை தேராதும் நடைந்தேன் திருவிண்ணகருமேயவனே. வேதாயானிருந்தேன், இந்த இது நாள் வரைக்கும் நான் எப்பேற்பட்டவனாக இருந்தேன் என்று சொன்னால் ஒரு திருப்தியை அடையாதவனாக இருந்தேன். ஒரு திருப்தியானதே எனக்கு ஏற்படவில்லை. ஆகையினாலே உன்னிடத்திலே யாசிக்கிறேன். என்னை யாசிக்கிறேன் என்று சொன்னார். வெகுளாது மனக்குழைந்தாய், முதல்லத்தை கோபப்படாமல் திருவுள்ளம் பத்தனம். என்னால் ஆறா வெண்ணரகத்து அடியேனை இடக்கருதி, இந்த ஓய்வில்லாத குரூரமான இந்த சம்சாரத்தையே தான் இவர் நரகம் என்று தெரிவிக்கிறார். ஏதோ யமப்பட்டினம் நரகம், அந்த நரகத்தை இவ்விடத்திலே சொல்லலை, இந்த சம்சாரமாகிற நரகத்தைத்தான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த சம்சாரத்திலே அடியேனை இடக்கருதி, இந்த சம்சாரத்திலே என்னை இட வேணும் எண்ணி சரி, இந்த சம்சாரத்திலே என்னை இட்டாலும் இந்த இந்திரியங்களை எல்லாம் நீ கொடுத்திருக்கிறாயே, அதையெல்லாம் கொண்டு நான் உன்னை அடைகிறேனா என்று சொன்னால் அது எதுவும் நடைபெறவில்லை. இந்த இந்திரியங்கள் எல்லாம் எம்பெருமான் நமக்கு கொடுத்திருப்பதன் காரணம் என்ன என்றால், அவைகளை கொண்டு நாம் அவனை அடைவதற்குண்டான
உபாயங்களைத்தான் சிந்திக்க வேணுமே ஒழிய, அதாவது அவனையே தான் சிந்திக்க வேணுமே ஒழிய, அதை தவிர மற்ற எல்லா காரியங்களும் நாம் இந்த இந்திரியங்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகினாலே பூரா இவர் இந்த பஞ்சேந்திரியங்களும் உமைக்க குடிவிட்டவரை என்னிடத்திலே சேர்ந்து நீ நல்வழிப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறாய் என்ன இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்னிடத்திலே வந்தது. ஆனால் என்ன ஆயிற்றுன்னு சொன்னால், நான் இந்த இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உன்னிடத்திலே சேருவேன் என்று பார்த்தால், அந்த இந்திரியங்களுடைய சுகத்துக்கு, லோக சுகங்களுக்கு அந்த இந்திரியங்கள் கட்டுப்பட்டு, அந்த இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டவனாக நான் ஆகிவிட்டேன். ஆகையினாலே எனக்கு அந்த இந்திரியங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அந்த இந்திரியங்களை நான் நம்பாமல் உன்னையே நான் நம்பி உன்னிடத்திலேயே சேர்ந்திருக்கிறேன். தேராது உன்னடைந்தேன் திருவெண்ணகர் மேயவனே என்று இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்திற்கு அடுத்த பாசுரம், தீவாய் வல்வினையாருடன் நின்று சிறந்தவர் போல் மேவாவன் நரகத்து இடருத்து விரைந்து வந்தார். மூவா வானவரதம் முதல்வா மதிகோள் விடுத்த தேவா நின்னடைந்தேன் திருவிண்ணகரமே அவனே. தீவாய் வல்வினையார், அதாவது தீமையான क्रूरமான பல பிரதங்களை உடைய வல்வினையார், சொல்ல ஒண்ணாத பாபங்கள் இருக்கக்கூடிய பந்துக்கள் உடன் நின்று சிறந்தவர் போல். பந்துக்கள் எப்பொழுதும் என்னை விட்டு பிரியாமல் இருக்க. இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் நல்வழி பட வேணும் என்று நினைத்தாலும் இவர்களுடைய சேர்த்தியினாலே என்னால் உன்னை நினைக்கவே முடியவில்லை. அந்த சிந்தனையே எனக்கு வராமல் போய்விடுகிறது உடன் நின்று. அப்படி அவர்கள் மேவா வெண்ணரகத்தை அப்படி அவர்களோடே சேர்ந்து இருக்கிறபடியாலே இந்த அதி குரூரமான நரகத்திலே இடருத்து விரைந்து வந்தார். என்னை விட்டுவிட்டு விரைந்து வந்தார், வேகத்தோடே போனார்கள். விரைந்து வந்தாய், நீ என்னை ரட்சிக்க வேணும் என்று வந்தாய். மூவா வானவர்த்தம் முதல்வா மதிகோள் விடுத்த தேவா, நீ எப்பேற்பட்டவன் என்று சொன்னான். எந்த விதமான விகாரங்களும் இல்லாதவன், அவிகார ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன். வானவர்தம் முதல்வா, நித்தியசூரிகளுக்கு தலைவன். மதிகோள் விடுத்த தேவா, மதி என்று சொன்னால் சந்திரன். அந்த சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கினவனாக இருக்கிறாய் நீ. அவன் சந்திரனானவன் தனக்கு சாபம் ஏற்பட்டு அந்த சாபத்தை நீக்க வேணும் என்கிற காரணத்தினாலே எம்பெருமானை பற்றினான். அப்படிப்பட்ட அவனுக்கே அவனுடைய விகாரத்தை நீக்கி அவனுடைய ரூபத்தை மறுபடியும் கொடுத்தாய். அப்படிப்பட்ட நீ எனக்கும், உன்னை சேர்ந்திருக்கக்கூடிய எனக்கும் இப்படி தராமல் இருக்கலாமா, உன்னிடத்திலே சேர்த்து கொள்ளாமல் இருக்கலாமா என்று இந்த பாசுரத்தினாலே தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமான் இந்த சந்திரனுடைய க்ஷயத்தை நீக்கி எப்படி அவனுக்கு தன்னுடைய பழைய ஸ்வரூபத்தை கொடுத்தானோ, அதுபோல இவருடைய மதிக்கேட்டனை நீக்கி ஸ்வரூப அஜானத்தை நீக்கி தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து அடுத்த பாசுரம் தெரிவிக்கிறார். போதார் தாமரையால் புலவிக்குளவான விருத்தம் போதா போதில் செங்கோல் புடை முன்னருட நடந்த தூதா தூமொழியாய் சுடர் போலன் மனத்திருந்த வேதா நின்னடைந்தேன் திருவிண்ணகருமேயவனே.
பெருமான் போதார் தாமரையாள், அந்த காலத்திலே உதிக்கக்கூடிய இந்த தாமரைப்பூ, இந்த தாமரைப்பூவையே தனக்கு வாசஸ்தானமாக உடைய பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாருடையது உலவிய என்று சொன்னால் பூமி பிராட்டி. இந்த பூமி பிராட்டியினுடைய தொண்டர்குலம், அதாவது நித்தியசூரிகளையும் இவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர், சந்தோஷத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான். அதே போல கோதில் செங்கோல் உடை மன்னர் இடை நடந்த தூதா, கிருஷ்ணாவதாரத்திலே அவன் பாண்டவர்களுக்காக தூது போன அந்த விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார். கோதில் என்று சொன்னால் தோஷமில்லாத அர்த்தம். தோஷமில்லாதாரா என்று சொன்னால் என்ன தோஷம் என்னால் பிரதிகதி என்கிறதான ஒரு தோஷம். அந்த தோஷம் இல்லாத அரசர்கள் துரியோதனாதி அரசர்கள் இருக்கக்கூடிய அந்த சபா மண்டபத்துக்கு நடந்து தூது போனான் என்பெருமான். எதற்காக தூது போனான் என்றால் பாண்டவர்களுடைய பட்சத்தை சொல்வதற்காக அவன் தூது போனான். தூது போன விருத்தாந்தம் திருமொழியிலே திருவங்கை ஆழ்வாராலே சொல்லப்பட்டது. 2ஆம் பத்திலே முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முடிந்து என்கிற பாசுரத்திலே திருவடி இலங்கைக்கு தூது போன வந்த விருத்தாந்தத்தை கேட்டு சக்கரவர்த்தி திருமகன் இந்த தூது போகணுங்கிறதுக்காகவே ஒரு அவதாரம் எடுக்கணும் என்று நினைத்து கிருஷ்ணாவதாரத்தை எடுத்தான் என்று அத்தியாச்சரியமாக அங்க ரசமான ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அந்த தூதானது எம்பெருமானாலே எதற்காக போகப்பட்டது என்றால் அவன் பாண்டவர்களுக்கு பட்சபாதியாக இருந்தான். ஏன் பாண்டவர்களுக்கு பட்சபாதியாக இருந்தான் என்னால் அவர்கள் அவனே சரணம் புகுந்தார்கள், வேறு எதையும் நினைக்கல. அவர்களுக்கு பட்சபாதியாக இருந்து இந்த பாண்டவர்களுக்கு தூது சென்று எம்பெருமான் அந்த செயல்களை எல்லாம் நடத்தினான். மகாபாரத யுத்தத்தை நடத்தினான். தூமொழியாய் சுடர் போல் வளர்த்திருந்த வேளா ஒரு விளக்கானது எப்படி ஜுவலிக்குமோ அந்த ஜுவலனத்தை போல என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் விளக்காக இருக்கான். தூமொழியாய் சுடர் போல் என் மனத்திருந்த வேதா, வேதஸ்வரூபனாக வேத பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய அந்த திருவிண்ணகரத்து எம்பெருமானை நின்னடைந்தேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம் சாத்துமுறை, அதாவது இந்த பதிகத்தினுடைய கடைசி பாசுரம். இந்த பாசுரத்திலே பலஸ்ருதியை தெரிவிக்கிறது. தேனார் பூம்புறவின் திருவின் நகருமே எவனை வானாரும் மதில் சூழ் வயல் மங்கை அருகோர் வருவார் பூனார் வேல் கையன் ஒளிசை தமிழ் மாலவல்லார் கோனாய் வானவரதம் குடிமாநகர் கூடுவரே. இந்த திருவிண்ணகர் திவ்ய தேசம் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேனார் பூம்புறவில் புஷ்பங்கள், அதுவும் எப்படி இருக்கிறது என்றால் தேன் மிகுந்த புஷ்பங்கள், அது அனைத்து இடத்திலேயும் பரவி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த திருவிண்ணகர் என்கிற அந்த திவ்யதேசத்திற்கு தலைவனாக மேயவன், அந்த இடத்துக்கு பொருந்தி எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் விஷயமாக வானாளும் மதில் சூழ் வயல் மங்கையர்கோர் வருவார். இந்த வானாரும் மதில் திருமங்கை ஆழ்வார் இருக்கக்கூடிய தேசம். அந்த திருமங்கை என்கிற இடத்திலே மதில்கள், வானாளும் மதில், அதாவது ஆகாச பரியந்தம் அந்த மதில்கள் நீண்டிருக்கின்றனவாம். அப்படிப்பட்ட அந்த கஷேத்திரத்துக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய மங்கையர்கோன் மறுவார். அவர் எப்பேற்பட்டவர் என்னால் சத்ருக்கள், அந்த சத்ருக்களுடைய ஊனாறு வேல் தெரியல், அவர்களுடைய சரீரங்களிலே புகக்கடவராவர்.
கடவுதான வேலாயுதம். அதாவது திருமங்கை ஆழ்வாருடைய வேலாயுதம் என்ன பண்ணுகிறது என்னால், யாரெல்லாம் எம்பெருமானுடைய அடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரட்சையாக இருக்கிறது. அவனுடைய சத்துருக்களாக, அவன் அடியவர்களுக்கு சத்துருக்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய உடலுக்குள்ளே புகும்படியான ஒரு ஆயுதமான வேல் என்கிற ஆயுதத்தை உடைய திருமங்கை ஆழ்வார் அவர் அருளி செய்த ஒளிசை தமிழ் மாலை இந்த 10 பாசுரங்கள் இதை அபியசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பலனை அடைவர்கள் என்றால், கோனாய் வானவரதம் கொடிமாநகர் கூடுவது. வானவரதம் கோனாய் நித்தியசூரிகள் வாசம் பண்ணக்கூடிய அந்த மகா இடமா, அதாவது நித்தியசூரிகள் வாசம் பண்ணக்கூடிய கொடிகளாலே அலங்கரிக்கப்பட்டதான அந்த ஸ்ரீவைகுண்டம், அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு சுவாமியாக இவர்கள் சேருவர்கள் என்று இந்த பதிகத்தினுடைய பலஸ்ருதியை ஆழ்வார் தெரிவித்தார். ஆகினால இந்த பதிகத்திலே என்ன விஷயம் முக்கியமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், போன பதிகத்திலே இவர் எந்த விரக்தியை காண்பித்தாரோ, ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளனக்கருளியே வேண்டேன் மனை வாழ்க்கை விண்ணகரமையவனே என்று ஒரு கால் சொல்லாமல் 9 கால் சொன்னார். 9 தடவை அந்த வழியை சொன்னார். எதற்காக என்னால், அப்படி இவர் இந்த சம்சாரத்திலே அத்தியந்தம் துக்கத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கார். அந்த நிலைமையை எம்பெருமான் திருத்திரை சொல்லி என்னை சேர்க்க வேணும், உன்னை காண வேணும், நீ அதற்கு அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தித்தார். அப்படி பிரார்த்தித்தும் எம்பெருமான் தன்னை பாராமையாலே தான் என்னென்ன தப்புகள் எல்லாம் பண்ணாரோ, அதாவது தப்புகள் என்று சொன்னால் ஜென்மாந்தரங்களிலே தம்மால் செய்யப்பட்டனா என்று தாமே எண்ணி அதெல்லாம் என்னென்னவோ அத்தையெல்லாம் தெரிவித்து இந்த எல்லாத்தினாலும் ஏற்பட்ட தோஷங்களையும் எம்பெருமான் தானே நோக்கி அதை அவனேதான் சரிப்படுத்தி தன்னை சேர்த்து கொள்ள வேணும் என்று இந்த பதிகத்தினாலே அத்தியாச்சரியமாக ஒரு அர்த்தத்தை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த பெரிய திருமொழியிலே இந்த பதிகத்தினுடைய அனுபவத்தை அடியேனுக்கு தெரிந்த வார்த்தைகளை கொண்டு இவ்விடத்திலே விண்ணப்பித்தேன். நிறைய குற்றங்கள் இருக்கக்கூடும், அவைகளை திருத்தி பணிகொள்ள வேணும் என்று அடியேன் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதாதி ஸ்ரீநகரிநாதாய கலிவைரினே சதுஷ்கவி பிரதானாய பிரகாலாய மங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயத்வனः காந்திமத்யாம் பிரசூதாய ஹிதிராஜாய மங்களம். தயாதிசத்குணைகாந்த நிதயே பகிதௌஜசே தயாபாலமுனீந்திராய தேசிகேந்திராய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.